முதல் சம்மு பார்த்தோன்னா பின்வருவனற்றை கூட்டல் அல்லது கழித்தலாக கூறுக. அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோன்னா sin 35 டிகிரி cos 28, செகண்ட் சம்மு sin 4x cos 2x, தேர்டு சம் வந்து 2 sin 10 theta cos 2 theta, ஃபோர்த்து சம் வந்து cos 5 theta cos 2 theta, ஃபிஃப்த்து சம் வந்து sin 5 theta sin 4 theta. தீர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா sin 35 டிகிரி cos 28 டிகிரி, இது எப்படி இருக்குன்னா நமக்கு sin A sin B அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். எப்படின்னா sin A sin B னா ஈக்குவல் டு 1/2 sin A cos B னா 1/2 sin A plus B plus sin A minus B அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவில் A அப்படிங்கிறது 35 டிகிரியாகவும் B அப்படிங்கிறது 28 டிகிரியாகவும் இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் A இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா ஏக்கு பதிலாக 35ம் பிக்கு பதிலாக 28ம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணணும், இங்கே வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1/2 sin 63 டிகிரி ப்ளஸ் sin 7 டிகிரின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் sin 4x cos 2x, அதே ஃபார்முலாவை தான் இங்கே ஏங்கிறது 4x ஆகும், பிங்கிறது 2x ஆகும் இருக்கும். ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். நமக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 1/2 sin 4x ப்ளஸ் 2x ப்ளஸ் sin 4x மைனஸ் 2x இருக்கும். அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 6x வரும், sin 6x மைனஸ் பண்ணும்போது sin 2x வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா 2 sin 10 theta cos 2 theta அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் 1/2 இருக்கும்போது இங்கேயும் முன்னாடி ஒரு 2 வரும், அந்த 2 கேன்சல் ஆகிறதுனால நமக்கு 1/2 கேன்சல் ஆகிடும். நமக்கு sin 10 theta ப்ளஸ் 2 theta ப்ளஸ் sin 10 theta மைனஸ் 2 thetaன்னு வரும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேணா sin 12 theta ப்ளஸ் sin 8 theta அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் cos 5 theta ப்ளஸ் cos 2 thetaன்னு இருக்கும். இப்போ இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் என்னென்னா cos A cos B அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா sin A cos B இருந்துச்சு. இப்போ இது cos A cos Bங்கிறதுனால 1/2 cos A ப்ளஸ் B ப்ளஸ் cos A மைனஸ் B அப்படின்னு ரெண்டுமே காஸ்ட்லேயே இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ பார்த்தோம்னா சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும்னா இங்கே ஏங்கிறது 5 theta உங்களுக்கு தெரியும், 2ங்கிறதும் பிங்கிறது 2 thetaன்னு இருக்கும். அப்போ 1/2 cos 5 theta ப்ளஸ் 2 theta, அதே மாதிரி ப்ளஸ் cos 5 theta மைனஸ் 2 thetaன்னு இருக்கும். இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 1/2 cos 7 theta ப்ளஸ் cos 3 theta அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் sin 5 theta sin 4 theta அப்படிங்கும்போது அந்த முன்னாடி இருந்த ஃபார்முலாவை வரும். திரும்ப sin A sin B ஃபார்முலா, sin A sin B னா ஈக்குவல் டு 1/2 cos A மைனஸ் B மைனஸ் cos A plus B அப்படின்னு இருக்கும். இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுருப்போம் நம்ம. இப்போ 1/2 cos 5 theta மைனஸ் 4 theta மைனஸ் cos 5 theta ப்ளஸ் 4 thetaன்னு இருக்கும். இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 1/2 5 மைனஸ் 4 theta கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் cos 5 ப்ளஸ் 4 9 கிடைக்கும். இப்போ cos 9 theta